நியூசிலாந்திற்கு சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறீர்களா? குறிப்பாக வடக்கு தீவை நார்த் ஐலண்ட் சுயமாக கார் ஓட்டி சுற்றி பார்க்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் இந்த காணொளி உங்களுக்காகத்தான். இன்று நாம் ஆக்லாந்தில் விமான நிலையத்திலிருந்து வைட்டமோ, ரோட்டோருவா, ஹெமில்டன், கெத்திட்ரல் கேவ், விட்டியாங்கா வழியாக மீண்டும் ஆக்லாந்திற்கு திரும்பும் ஒரு அற்புதமான சாலை பயணத்தை தொடங்க இருக்கிறோம். இப்போ நாங்கள் நியூசிலாந்தில் வந்து இந்த காரை ரெண்டுக்கு எடுத்துட்டோங்க. ஃபுல்லாக ஒரு 1 வீக்காக எடுத்துட்டோம். ஃபுல்லாக இது வந்து நல்ல எஸ்யூவி, நல்ல ஹைப்ரிட் வேறு, நல்ல மைலேஜ் வேறு நல்லா கொடுக்குது. இதில் என்னென்னா ஒரு அட்வான்டேஜ், இது எங்களுக்கு புது காராக கிடச்சிச்சு. ஃபுல்லாக ஒன்லி 300 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. ஃபுல்லாக நாங்கள் 1 வீக்காக நல்லா இதில் ரவுண்ட் அடிக்க போகிறோம் இந்த காரை வச்சுட்டு நியூசிலாண்டில். அது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. 2 பேருக்கு 2 பேர் தான். ஆனால் பெரிய கார் எங்களுக்கு மோர் தென் சஃபிஷியன்ட். இது வெல்கம் டு அவர் சேனல் மதுரை கப்பல் இன் USA. அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். நியூசிலாந்து வடதீவு மற்றும் தென்தீவுன்னு 2 தீவுகளாக பிரிக்கப்பட்டிருக்குதுங்க. இந்த நியூசிலாந்து வந்து இந்த 2 தீவுகளுக்கும் நம்ம எப்படி போக முடியும்னா, ஒன்று படகு மூலம் போகணும், இல்லாட்டி விமானம் மூலம் தான் போக முடியும். நம்ம வந்து காரோ பஸ்ஸோ அது மூலம்லாம் நம்மளால போக முடியாது. அடுத்து வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, இதில் இப்போ நியூசிலாந்தில் முக்கியமானது வந்து நகரம்னு பார்த்தீங்கன்னா அது ஆக்லாந்து தான். இந்த ஆக்லாந்து வந்து பெரிய நகரங்க. இது நியூசிலாந்தில் இப்போ ஆக்லாந்தில் வந்து எல்லா ஃப்ளைட்டு எல்லாமே அங்கே வந்து தான் இறங்கும். இது வந்து பிற உலக நாடுகளோட ரொம்ப முக்கிய இணைப்பில் உள்ளதுங்க. ஏன்னா இங்கேருந்து எல்லாம் ஸ்டார்ட் ஆகும் ஃப்ளைட்லாம். இந்த நியூசிலாந்துக்கு பாம்பே எப்படி இருக்கும், அங்கேருந்து எப்படி நம்ம ஃப்ளைட்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அது மாதிரி இது ஒரு முக்கிய நகரத்தில் ஒரு ஒன்றா கருதப்படுகிறதுங்க. நாங்கள் விமானத்தின் மூலங்க நியூசிலாந்தில் உள்ள ஆக்லாந்து சிட்டியில் வந்து இறங்கினாங்க. அங்கே நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு வாடகைக்கு கார் எடுத்துக்கிட்டோம். ஃபுல்லாக நியூசிலாந்து சுற்றி பார்க்கறதுக்காக நாங்கள் ஒரு கார் எடுத்தது எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருந்துச்சு. அது மூலமாக தான் நாங்கள் எல்லா இடத்துக்குமே நாங்கள் சுற்றி பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே தங்கணும்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக யாராவது நீங்கள் விமான நிலையத்திலேருந்து பக்கத்தில் தங்க நினச்சிங்கன்னாக்கா, அங்கே நோவாட்டல் இல்லைன்னா ஐபிஸ்ன்ற பெரிய நல்ல ஹோட்டல்ஸ் நல்ல வசதியாக இருக்குங்க. அங்கே கூட தங்கிக்கலாம். இல்லாட்டி வந்து சென்ட்ரல் பிளேஸில் நீங்கள் தங்கணும்னா ஆக்லாந்து சிட்டியில் அங்கே வந்து ஸ்கை சிட்டியில் தங்கிக்கலாம். எதுனாலும் நம்ம ஆப்ஷன் தான், அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம தங்கிக்கலாம். ஆனால் நாங்கள் எங்கே ஆக்லாந்தில் தங்கினோன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் ஏர்போர்ட் பக்கத்துலேயேங்க ரமடா சூட்ஸ்ன்னு பெரிய ஹோட்டல் நல்லா இருந்துச்சுங்க. வசதியாக ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நாங்கள் அங்கே தான் தங்கினோம். அந்த ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட் நிறைய இருக்குது. எங்களுக்கு சாப்பாடுக்கெல்லாம் கவலையே இல்லை. அங்கே ஃபுல்லாக நல்லா வசதியாக இருந்துச்சு. நல்ல இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆக்லாந்து ஸ்கை டவர் வந்து நியூசிலாந்தில் உயரமான கட்டிடங்க. அது அந்த கட்டிடம் வந்து பார்த்தோம்னா எங்கேருந்து பார்த்தாலும் அழகா தனித்துவமாக தெரியுது அது. ஆனால் இது இந்த ஆக்லாந்துக்கு போனாவே இந்த ஸ்கை டவரை பார்க்காம யாருமே வர முடியாது. இது ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலங்களில் ஒன்று. இதுதான் முக்கியமான இடம். ஆக்லாந்தில் நான் பார்க்க போனால் இந்த ஸ்கை டவர் தான் ஒரு மிகவும் முக்கியமான இடம். மேலே வரைக்கும் போவோமா கூசியா? நம்ம எது வரைக்கும் போவோம்? அந்த 3வது வரைக்கும் போக நினைக்கிறேன். 3 டவர் 3 ரூபா போவோம். ரவுண்டா இருக்க அந்த ரவுண்ட்ல நிப்போமா? நடுவுல ரவுண்டு இருக்க. இங்கேருந்து கை பார்த்தா தெரியுது. அங்க நிப்போமா? அங்கேருந்து பார்ப்போம். ஆமாம், அதுக்கப்புறம் மேலே ஒன்றில் போய் பார்ப்போம். அதுக்கு மேலேயா? ஆமாம், சென்டரில் ஒன்று இருக்கு சின்னது ரவுண்டு, அதுக்கு போவோம். அதுக்கப்புறம் தான் கூசி. அது சும்மா ஜஸ்ட் ஆமாம் ஹைட்டுக்காக வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது மேலே அது கூசி ஆண்டனா மாதிரி. ஆமாம், இதான் ஸ்கை டவர்னு பேர். நியூசிலாந்து ஸ்கை டவரா? ஸ்கை டவர். இது ஹைட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோனா 1076 அடி உயரங்க. இது அப்படியே அண்ணாந்து பார்க்கும்போது நிற்கும்போது அது சும்மா கம்பீரமாக நிற்கும். பார்க்கவே அழகாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்டாரண்ட் மேலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஸ்கை டைவிங் பண்ணுறாங்கங்க. ஆமாம், இது வந்து ரொம்ப அட்ராக்டிவ் பிளேஸாக இருக்குது. மக்கள்கிட்ட எல்லாத்தையுமே இது ரொம்ப அட்ராக்டிவ் பிளேஸாக இருக்குது. நியூசிலாந்துலங்க உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு அதிசயம் இருக்குது. அது என்னன்னு உங்களால் சொல்ல முடியுமா? கெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்னன்னு கெஸ் பண்ணுங்க பார்ப்போம் ஒரு நிமிஷம். என்னன்னா உண்மைக்குமேங்க அதை பார்த்து ரசித்தவங்களுக்கு தாங்க அது உணர முடியும். அது என்னன்னு கேட்குறீங்களா? நியூசிலாந்துலங்க ஒரு ஒளிரும் மின்மினி புழுக்கள் வந்து உலக புகழ் பெற்றதுங்க. அது
அது என்ன பண்ணும் தெரியுமா? அது எங்க இருக்கும் தெரியுமாங்க? அது இருண்ட குகையில இருக்கும். அப்புறம் பாதுகாப்பான கரைகள்ல, அப்புறம் இந்த இது பாறைகள் எல்லாம் அது அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்குங்க, ஒட்டிக்கிட்டு இருக்கும். அந்த அது அது வந்து இங்கிலீஷ்ல வந்து க்ளோயிங் வார்ம்னு சொல்லுவாங்க. அது அந்த ஒரு பூச்சி வகையை சேர்ந்தது. அது ஒரு புழுக்கள் வகையை சேர்ந்தது. அப்படியே மினு 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 மினுன்னு மினுக்குங்க அது. அப்படியே நீங்க பார்த்தீங்கன்னாங்க, நட்சத்திரங்கள் இருக்குல்ல, இரவில நீங்க நட்சத்திர வானத்துல பார்த்தா எப்படி இருக்கும்? அதே மாரி சும்மா மினு 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 மினுன்னு இருக்குங்க. அது அப்படியே கண்கொள்ளா காட்சி போல இருக்குங்க. அப்பாடி! அத பார்க்கறதுக்கு உண்மைக்குமே குடுத்து வைக்கணும். அது எனக்கு அத பார்த்த உடனே அப்பா பயங்கர த்ரில்லா இருந்துச்சு. ஐயய்யோ! அப்பா அது சர்ப்ரைஸாவும் இருந்துச்சு. அது நின்னுகிட்டு வரவே இல்ல மாட்டேங்கிறேன் நான்லாம். அங்கேயே நின்னுகிட்டு இருந்தேன்னா பாருங்களேன், உண்மைக்குமேங்க யார் போனாலும் இத மறக்கவே மாட்டாங்க. அந்த மாரி ஒரு அருமையான இடங்க. இப்ப பேசு. எங்கங்க முதல்ல எ- எ- காமிச்சிட்டு எ- வாமா. எதுக்குமா? ஐயோ! இந்தா இருக்காப்ல. எதுத்தாப்புல ஐயோ! இது என்னப்பா இது? அப்படியே ஒளிச்சிதறல் மாதிரி இருக்கு. அவன் அப்படியே ஒழுகுதுப்பா. ஒளிச்சிதறல் எப்படி இருக்குப்பா? ஆ ஒளி. பா கை பிடிச்சி அப்படியே இந்த இது இருக்குல்ல, இப்ப இந்த லைட்டு. மினுமினு பூச்சி. இந்த லைட் இருக்கும்லப்பா நம்ம வீட்ல, இந்த என்னோ லைட், குட்டி குட்டி லைட்டுக்கு என்ன சொல்ற, ஸ்டீரிங், அந்த எந்த லைட்டு வெளிய போடுவாங்கல்ல. பில்டிங் அது எங்க இருக்குன்னு பாக்குறீங்களா? அங்க 2 இடத்துல இருக்குங்க. வடதீவுல பாத்தீங்கன்னா வைட்டமோ என்ற மின்மினி புழு குகைகளும், அப்புறம் தென்தீவுல பாத்தீங்கன்னாக்கா டியானா குகைகளையும், இந்த 2 இடத்துலயும் தான் உங்களால பார்க்க முடியும். இது முக்கியமான இடங்க. உண்மைக்குமே இது பார்த்து ரசிக்க வேண்டிய இடம். இது ஒரு தெர்மல் பார்க்குங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு இந்த பூமிக்கு அடியில இந்த அடியில பார்த்தீங்கன்னா எரிமலை இருக்கு. அதனால அது நீர் ஊற்று என்ன ஆகுது, மேல ஆவியா வந்துகிட்டு இருக்குங்க. அப்படியே கொதிக்குது. அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா பயங்கரமா கொதிக்குது. அப்படியே கொதிச்சு ஆவியா வந்துகிட்டு இருக்கு. இந்த பார்க் வந்து ஒரு சில இடங்கள்ல தான் நீங்க பார்க்க முடியும். இந்த மாதிரி தெர்மல் பார்க்கலாம். இது அமெரிக்காலயும் நாங்க எல்லோ ஸ்டோனுக்கு போயிருந்தோம். அங்க இருக்கு இது. ரொம்ப இது பார்க்க வேண்டிய இது ஒரு இடமும் ஒண்ணு. எப்படின்னா என்ன மதம் பண்ணலாம் இங்கே கல்யாணத்துக்கு? சமையல் பண்ண வேண்டியதான். ஒரு பானை கணம் வச்சுட்டா முடிஞ்சா? செஃப்பை விட்டுற வேண்டியதான். சமைச்சு தள்ளிடுவாங்க. நியூசிலாந்தில் கோரமண்டல் தீபகற்பத்தில் உள்ள ஹாட் வாட்டர் பீச்சுங்க ஒண்ணு இருக்குது. அது என்ன ஆகுதுனாக்கா, அந்த பீச்ல மணல்ல இருந்து ஃபுல்லா இயற்கையான வெந்நீர் ஊற்று சுரந்து வந்துகிட்டே இருக்குங்க. அத வந்து ஹாட் ஸ்ப்ரிங் வாட்டர்னு சொல்றாங்க. அது ரொம்ப அந்த இடத்துக்கு ரொம்ப ஃபேமஸா இருக்கு அந்த இடம். அது பீச்சை ஒட்டி இருக்கறனால அது அந்த அங்க பீச்ல பார்த்தா கூல் வாட்டர், அதுக்கு பக்கத்துல அதே கரையில மணல்ல தோண்ட தோண்ட பாத்தீங்கன்னா ஹாட் வாட்டர். இப்ப ரெண்டும் ரொம்ப டிஃபரெண்டான பீச்சுங்க இது. இது ஒரு பார்க்க வேண்டிய இடம். நடந்து இன்னும் நடந்துட்டோம். கொஞ்சம் முன்னாடி நட. நில்லு, அதான் நில்லு, லேசத்து நில்லு. நியூசிலாந்தில் கத்தீட்ரல் கோவ் கடற்கரை ஒண்ணுன்னு இருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா அது எங்க இருக்குன்னா கோரமண்டல் தீபகற்பத்துல தான் அதுவும் அமைந்திருக்கு. இது வந்து ஒரு உலக புகழ் பெற்றது. ஏன்னா இது வந்து இயற்கையான உருவான சுண்ணாம்பு வளைவு மற்றும் இதுல வந்து பாத்தீங்கன்னா வெண்ணீரமா ஃபுல்லா மணல், ஃபுல்லா கரைகள் பூரா விளையர்னு மணல்கள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலா எரிமலையால உருவாக்கப்பட்ட ஃபுல்லா அந்த வளைவுகளும் அந்த அந்த மலைகளும் வளைவுகளும் ஃபுல்லா பாறைகளும் எரிமலையால் ஏற்பட்ட நடுவுல அதெல்லாம் அதுக்கு நடுவில் நம்மளை போட்டில் கொண்டு போவாங்க. அது நேராக பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன சிறப்புன்னா, நீங்கள் போட்டில் போகும்போது அது பாட்டுக்கு குவியலாக போகுதுங்க. எனக்கு என்னன்னு டால்ஃபின் ஃபிஷ்ஷு அதை நீங்கள் அழகாக நேராக லைவ்லேயே பார்க்கலாம். அது சூப்பராக இருக்குதுங்க. ஓடுறத பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம முன்னாடியே கிராஸ் பண்ணுது. அவ்வளோ அழகாக இருந்துச்சு எல்லாமே. இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நியூசிலாந்தை பற்றி ஃபுல்லாக ஓவராலாக நம்ம பார்த்தோம். இதை ஃபுல்லாக நம்ம எல்லாமே உங்களுக்கு தனித்தனியும் வீடியோவில்
ஃபுல் டீட்டெயில்ஸ்லையும் நம்ம எப்படி போகலாம், எங்கே தங்கலாம், அப்போ எப்படி எப்படி நம்ம ரூட்டு எடுத்துகிட்டு எப்படி காரில் எப்படி போகிறது, எப்படி ஃப்ளைட்டில் போகிறது, எப்படி எந்த இடத்துல தங்குறது, எல்லா வசதிகளையும் நம்ம வந்து அதெல்லாமே ஃபுல்லாகவே ஓவராலாக பார்த்துட்டு அதனுடைய சிறப்பு அம்சங்களையும் அதனுடைய அழகையும் அதனுடைய சிறப்பு அம்சங்களையும் நம்ம தனித்தனி வீடியோவில் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இயற்கை அன்னை கொடுத்த வரப்பிரசாதமாக தான் நான் நினைக்கிறேன். நம்ம வந்துங்க எல்லாமே நம்ம இயற்கை அன்னைக்கு தாங்க நம்ம நன்றி சொல்லணும். இந்த இயற்கை கொடுத்த அழகையும் தனி சிறப்பையும் நம்ம ஒரு தனித்தனி வீடியோவில் ஒவ்வொன்றாக கண்டு மகிழ்வோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.